ஒரு 10-15 ஆண்டுகளுக்கு முன்னாடியெல்லாம் ஒவ்வொரு நாடுகளுடைய ஆட்சியை தீர்மானிப்பது என்பது அந்தந்த ஊர்களுக்கு போய் பிரச்சாரம் பண்ணிட்டு ஆட்சியாளர்கள் எதையெல்லாம் சொல்கிறாங்களோ அதை அந்த மக்கள் கேட்டு நம்பிக்கிட்டு போய்கிட்டு இருப்பாங்க. அதுக்கு பிறகு டிவி ரேடியோ என்று வருகிற நேரத்தில் அந்த ஊடகங்கள் யார் கையில் இருக்குதோ அதனூடாக அவர்கள் ஆட்சிகளை கைப்பற்றிக் கொள்வதும் தக்க வைத்துக் கொள்வதும் அப்படி நடந்துக்கிட்டே வந்துக்கிட்டு இருந்துச்சு. ஆனால் கடந்த ஒரு 5-6 ஆண்டுகளாக உலகம் முழுவதும் நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா இப்பொழுதெல்லாம் ஆட்சியாளர்கள் அதே பொய்யை திரும்ப திரும்ப சொல்ல முடியாது, மக்களை மடைமாற்ற முடியாது, ஏமாற்றி காலம் கடத்த முடியாது. எல்லாவற்றையுமே அலசி ஆராய்கிற ஒரு தளமாக சோசியல் மீடியாக்கள் அமைந்து விட்டது. அந்த அடிப்படையில் தான் இலங்கையில் ஏற்பட்ட அறகலைய கோட்டாபே ராஜபக்சவினுடைய இனவாத அரசாங்கத்தை துடைத்து வெளியே வீசியது. எல்லா இளைஞர்களும் ஒன்று சேர்ந்து மாபெரும் போராட்டத்தினூடாக ஆட்சி கவிழ்க்கப்பட்டது. கோட்டா நாட்டை விட்டு ஓடினார், பிறகு ராஜினாமா பண்ணார். அந்த சம்பவங்கள் எல்லாம் நமக்கு தெரியும். அதே மாதிரி பின்னாட்களில் நேபாளத்தில் நடைபெற்ற போராட்டங்கள் நேபாளத்தையே ஒரு உலுக்கியது. ஜென்சியினுடைய ஆர்ப்பாட்டங்கள் இந்த நாடுகளில் எல்லாம் தவிர்க்க முடியாத ஒன்றாக மாறிக்கொண்டிருக்கிறது. அதற்கு பிறகு பங்களாதேஷில் இடம்பெற்ற ஆர்ப்பாட்டங்கள், ஜென்சி அப்படியே களத்துக்கு வந்தாங்க. இளைஞர்கள் வந்த காரணத்தினால அன்றைக்கு இருந்த ஆட்சியாளர்கள் நாட்டை விட்டு இந்தியாவுக்கு தப்பி ஓடுகிற அளவுக்கு நிலைமை மாறியது. பங்களாதேஷினுடைய ஆட்சி அதிகாரமும் கைமாறியது. புதிய ஆட்சியாளர்கள் தற்போது நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறார்கள். இப்படி எல்லா நாடுகளிலையுமே இந்த ஜென்சியினுடைய வருகை, இளைஞர்களுடைய கொதிப்புகள் மொத்தமாக அவர்களை ஒன்று சேர்ப்பதற்கு சமூக வலைதளங்களை காரணமாக மாற்றி வைத்திருக்கிறது. இதனுடைய அங்கம்தான் காசாவில் இடம்பெற்ற இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகளுடைய அநாகரிகமான இன அழிப்பு கொலைகளை உலகம் முழுவதுமே கொண்டு சேர்த்தது. இப்படி உலகம் முழுவதும் நீங்க எடுத்துக்கிட்டாலே எல்லா பகுதிகளிலும் இளைஞர்களுடைய கொதிநிலைக்கு ஒரு வடிகானாக இந்த சமூக வலைதளங்கள் அமைந்து விடுகிறது. அந்த அடிப்படையில் தற்போது இந்திய தலைநகர் டெல்லியில ஒரு பாரிய மாணவர் எழுச்சி போராட்டம் நடைபெற்று வருகிறது. 10 நாட்களையும் தாண்டி விட்டது போராட்டம். அதையொட்டி மற்ற மாநிலங்களிலும் தற்போது ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்று வருகிறது. இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு பல காரணங்கள் இருக்கிறது, அவர்கள் முன்வைக்கக்கூடிய பல கோரிக்கைகள் இருக்கிறது. ஆனால் இந்த ஆர்ப்பாட்டம் தொடங்குவதற்கு காரணமாக அமைந்த தொடக்க புள்ளி இருக்குதுல்ல, அது ரொம்ப சுவாரஸ்யமானது. இப்போ ஒரு சீரியஸான ஆர்ப்பாட்டமாக அது மாறி இருக்குது. ஆனால் இது எங்கே தொடங்கிச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவினுடைய தலைமை நீதிபதிகளில் ஒருவர் ஒரு தீர்ப்பை சொல்லுகிற நேரத்தில் நீதிமன்றத்தில் வேலையற்ற பட்டதாரி இளைஞர்களை பற்றி பேசும்போது என்ன சொல்றாருன்னா, வேலை இல்லாம சுத்திக்கிட்டு திரிகிற இளைஞர்கள் எல்லாம் எப்படிப்பட்டவங்கன்னு கேட்டா காக்ரோச் மாதிரியான ஆட்கள், கரப்பாம்பூச்சி மாதிரி குரூப். இது அப்படியே வேலை இல்லாதவங்க ஏதாவது ஒண்ணுக்கு அப்படியே ஒன்று சேர்ந்துருவாங்கங்கிற விதமாக அவர் கேலியும் கிண்டலுமாக வேலையற்ற இளைஞர்களை பற்றி பேசிட்டாரு. இந்தியாவை பொறுத்தவரையில் 140 கோடி மக்களை கொண்ட உலகிலேயே மிக அதிகமான ஜனத்தொகை கொண்ட நாடாக அறியப்படுகிற மிக முக்கியமான நாடுகளில் ஒன்று. அது மட்டுமல்லாமல் உலகின் மிக பெரும் ஜனநாயக நாடாகவும் போற்றப்படுகிற ஒரு நாடு. இந்த நாட்டில் இருக்கிற தலைமை நீதிபதி இளைஞர்களை கிண்டல் பண்ண விதமாக காக்ரோச்சோட ஒப்பிட்டு, கரப்பாம்பூச்சிகளோட ஒப்பிட்டு பேசிடுறாரு. அதற்கு பிறகுதான் இந்த காக்ரோச் என்கிற வார்த்தையே இந்தியாவில் ஃபேமஸாக ஆரம்பிக்கிறது. காரணம் என்னன்னு கேட்டால், இந்த தீர்ப்பு சொல்லப்பட்டதோட வேலையற்ற இளைஞர்கள் எல்லாம் ஒன்று சேரும் விதமான ஒரு அமைப்பு உருவாகிறது. அதுக்கான காரணமும் என்னன்னு கேட்டால், இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள் தொகையில் 70% மேற்பட்டவர்கள் 30 வயதுக்கு குறைவான இளைஞர்கள் என்று பார்க்கப்படுகிறது. அவ்வளவு இளைஞர்களை கொண்ட ஒரு மாபெரும் தேசமாக இருக்கிறது. அதில் வேலை இல்லாத பட்டதாரிகளை இலக்கு வைத்து இப்படி ஒரு வார்த்தை சொன்னதோட ஒரு இளைஞர் என்ன பண்ணுறாருன்னு கேட்டால், எக்ஸ் தளம், பழைய ட்விட்டர், இப்போ இருக்கிற எக்ஸ் இருக்குதா இல்லையா, அதில் காக்ரோச் ஜனதா பார்ட்டி அப்படின்னு சொல்லி ஒரு கேலி கிண்டலோட ஒரு அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணுறாரு. இதே சேம் அக்கௌண்ட்டை என்ன பண்ணுறாருன்னு கேட்டால் இன்ஸ்டாகிராம்லையும் ஓப்பன் பண்ணுறாரு. இந்த 2 தளங்கள்லையும் காக்ரோச் ஜனதா பார்ட்டி என்கிற பேரில் அக்கௌண்ட்டு ஓப்பன் பண்ணப்பட்டுடுச்சு. அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணப்படுறது ஒரு புறம், காக்ரோச் ஜனதா பார்ட்டி மாதிரியே நாட்டுக்குள்ள வேறொன்று இருக்குது என்கிற பார்வை இளைஞர்கள் மத்தியிலே வந்து விடுகிறது. என்னன்னா, இந்தியாவை ஆளக்கூடிய பிரதமர் நரேந்திர மோடியினுடைய கட்சியின் பேரு பிஜேபி, பாரதிய ஜனதா பார்ட்டி.
என்பதுதான் அவர்களுடைய கட்சியின் பேரு. இவர்கள் உருவாக்கி இருப்பது சிஜேபி, அதாவது காக்ரோச் ஜனதா பார்ட்டி. அங்க இருக்கக்கூடிய ஜனதா பார்ட்டியை இங்க எடுத்து வச்சு காக்ரோச்சை முன்னாடி சேர்த்துக்கிட்டாங்க. இந்த பேர் வடிவம் கூட எப்படி ஆயிடுச்சுன்னு கேட்டா, இந்திய பிரதமர் நரேந்திர மோடியினுடைய கட்சியையே கிண்டல் பண்ண விதமாக அமைந்தது மட்டுமல்லாம, இந்த 2 அக்கவுண்ட் ஓபன் பண்ணதான் தாமதம், இந்திய இளைஞர்கள் எல்லாம் சொன்ன மாதிரியே காக்ரோச் மாதிரி இந்த அக்கவுண்ட்ல இணைய ஆரம்பிச்சுட்டாங்க. இணைஞ்சது எந்த அளவுக்கு தூரம் பெரிய பாப்புலாரிட்டியை உண்டாக்குதுன்னு கேட்டா, இந்தியாவை ஆளக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய அபிஷியல் பேஜை பீட் பண்ணி அதை தாண்டி பல மில்லியன் இளைஞர்கள் இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி என்கிற அக்கவுண்ட் இணைகிறாங்க. இணைஞ்சதுக்கு பிறகுதான் கேலியும் கிண்டலுமாக உருவாக்கப்பட்ட இயக்கம் சீரியஸாக யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. உருவாக்கியவர் வெளிநாட்டிலே இருந்தார், உடனே இந்தியாவை வந்து அடைகிறாரு, டெல்லி விமான நிலையத்தில் இறங்குறாரு. இளைஞர்கள் எல்லாம் அவருக்கு பெரிய வரவேற்பை கொடுக்கறாங்க. கொடுத்ததற்கு பிறகு நாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை இந்த இளைஞர்கள் அமைப்பாக திரண்டு கையிலே எடுக்கிறார்கள். காக்ரோச் ஜனதா பார்ட்டியினுடைய முதல் முக்கியமான போராட்டமாக இது மாறுகிறது. அது என்னன்னா, இந்தியாவில் நீட் என்கிற ஒரு தேர்வு, மருத்துவ கல்லூரிக்கான நுழைவு பரீட்சையாக அதை வச்சிருக்கிறாங்க. வளமையில் மருத்துவ கல்லூரிகளுக்கான நுழைவு பரீட்சை அந்தந்த மாநிலங்கள் வழியாக உள்ள எடுத்துக்கிட்டு இருந்த நேரத்தில் நீட் என்கிற ஒரு தேர்வை கொண்டு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டினுடைய இந்த பரீட்சையில் பாஸ் பண்ணினா மட்டும்தான் நீங்கள் டாக்டராக படிப்பதற்கு மருத்துவ கல்லூரிகளுக்கான அனுமதி கிடைக்கும் என்கிற அந்த சிஸ்டம் கொண்டு வந்ததோட, இந்த நீட் தேர்வில் பங்கெடுக்கக்கூடிய மாணவர்கள் எவ்வளவு முயன்றாலும் அவங்களால ஜெயிக்க முடியாம போகிற நேரத்தில் அவர்கள் மனமுருகி தற்கொலையை நோக்கி போன காட்சிகள் எல்லாம் கடந்த காலங்களில் நடந்திருக்கிறது. தமிழ்நாட்டில் ஏகப்பட்டது நடந்தது, மற்ற மாநிலங்களிலும் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த நிலையில தான் இந்த வினாத்தாள் கசிவு என்கிற ஒரு சர்ச்சை உண்டாகிறது இந்தியாவில். அதாவது பரீட்சையினுடைய கொஸ்டின் பேப்பர் ரிலீஸ் ஆயிடுச்சு, லீக் ஆயிடுச்சு. இந்த லீக் ஆனதுக்கு கல்வி அமைச்சர் பொறுப்பேற்க வேண்டும் என்கிறது சிஜேபி என்கிற காக்ரோச் ஜனதா பார்ட்டி இளைஞர்கள் அமைப்பு. இந்தியாவின் மத்திய அரசாங்கத்தினுடைய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும். அதே மாதிரி இந்த வினாத்தாள் கசிவு காரணமாக தற்கொலை செய்து கொண்ட மாணவர்களுடைய குடும்பங்களுக்கு இழப்பீடுகள் வழங்கப்படணும். அதை தாண்டி இந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கெடுத்த இளைஞர்களுக்கு தாக்கிய அவர்களுக்கு துன்புறுத்தல்களை மேற்கொண்ட பாதுகாப்பு துறைக்கு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். இந்த கோரிக்கைகளை எல்லாம் தான் இவங்க ஆரம்பமாக முன்வைக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த கோரிக்கைகள் முன்வைத்து இளைஞர்களுக்கு மத்தியில் பெரிய அலையாக உருவெடுக்கிறது. மாணவர்களுடைய கோரிக்கை வலுவாக முன்வைக்கப்படுகிறது. இந்த வினாத்தாள் கசிவுக்கு காரணமாக இருக்கக்கூடிய தர்மேந்திர பிரதான் என்கிற மத்திய அமைச்சர், கல்வி அமைச்சர் ராஜினாமா பண்ண வேண்டும். அதே போன்று இந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கெடுத்த மாணவர்கள் மீது தடியடி நடத்திய, அவர்களுக்கு தாக்குதல்களை நடத்திய பாதுகாப்பு துறையைச் சேர்ந்தவர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். வினாத்தாள் கசிவு காரணமாக தற்கொலை செய்து கொண்ட மாணவர்களுடைய குடும்பங்களுக்கு இழப்பீடுகள் வழங்க வேண்டும் என்கிற பலத்த கோரிக்கைகள் முன்வைத்து ஆர்ப்பாட்டங்கள் நாளுக்கு நாள் சூடுபிடிக்க ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் டெல்லியை முற்றுகையிட, இதுவரை இந்திய வரலாற்றில் இந்தியாவினுடைய நாடாளுமன்ற வாயிலை முற்றுகையிட்டு இப்படி ஒரு ஆர்ப்பாட்டமே நடந்ததில்லை என்று சொல்லுகிற அளவுக்கு ஆர்ப்பாட்டம் உச்ச நிலையை அடைந்து கொண்டிருக்கிறது. இந்த சூழல்ல வீடியோவை நம்ம பதிவு செய்கிற இந்த நேரத்தில் மாணவர்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு மாபெரும் வெற்றி என்னன்னு கேட்டா, கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தற்போது ராஜினாமாவும் செய்திருக்கிறார். எனவே காக்ரோச் என்று எந்த இளைஞர்களை சொன்னார்களோ அந்த கரப்பான் பூச்சிகள் ஒன்றிணைந்து இந்தியாவின் மத்திய கல்வி அமைச்சரை ராஜினாமா பண்ண வைத்திருக்கிறார்கள். இப்பொழுது ஆர்ப்பாட்டம் அடுத்த கட்டத்தை நோக்கியும் நகர்கிறது. என்ன கட்டம் கேட்டா, மத்திய அமைச்சர் மட்டுமல்ல, ஊழலுக்கும் கரப்ஷனுக்கும் காரணமாக இருக்கக்கூடிய இந்த சென்ட்ரலை ஆளக்கூடிய ஆட்சியாளர்களை ராஜினாமா பண்ண வேண்டும் என்கிற கோரிக்கைகளும் வலுப்பெற ஆரம்பித்திருக்கிறது. குறிப்பாக மத்திய அமைச்சரவைக்கு பொறுப்பாக இருக்கிற பிரதமர் நரேந்திர மோடி ராஜினாமா பண்ண வேண்டும் என்கிற கோரிக்கைகளையும் இளைஞர்கள் முன்வைக்கிறார்கள். வினாத்தாள் கசிவு தொடர்பாக நாங்கள் விசேஷ நீதிமன்றங்களை அமைத்திருக்கிறோம் என்கிற செய்திகளை பிரதமர் நரேந்திர மோடி சொல்லிக் கொண்டிருந்தாலும், மோடியினுடைய அரசாங்கத்துக்கு மிக பெரும் அழுத்தமாக இந்த இளைஞர்களுடைய ஆர்ப்பாட்டங்கள் அமைந்திருக்கிறது. சில இந்திய பிரபல நடிகர் நடிகைகளை விட்டெல்லாம்
இந்தியாவுடைய சென்ட்ரல் கவர்மெண்ட் வெளியில் பேச விட்டாங்க. என்னென்னா, நம்ம தேர்தலில் தான் நம்முடைய எதிர்ப்பை காட்டணும், தேர்தலில் தான் தேர்வு செய்கிறது யாருங்கிறத நம்ம முடிவெடுக்கணும்லாம் பேச வச்சாங்க. ஆனால் இன்னைக்கு நிலைமை மாறி போயிடுச்சு. தேர்தலில் அல்ல, தலைவர்களை வீதியில் தான் நாம் முடிவெடுக்க வேண்டும் என்கிற அளவுக்கு இளைஞர்களுடைய ஆர்ப்பாட்டம் ஜல்லிக்கட்டு ஆர்ப்பாட்டத்தை மிஞ்சியதாக இருக்கிறது. இலங்கையில் ஏற்பட்ட அறகலைய போராட்டத்தை போன்று, நேபாளில் ஏற்பட்ட ஆட்சி மாற்ற போராட்டங்களை போன்று, பங்களாதேஷில் ஆட்சியாளர்களுக்கு எதிராக ஏற்பட்ட மாபெரும் போராட்டங்களை போன்று தற்போது டெல்லியை குலுக்கிக் கொண்டிருக்கிறது கரப்பான் பூச்சிகளுடைய ஆர்ப்பாட்டம், காக்ரோச் ஜனதா பார்ட்டியினுடைய ஆர்ப்பாட்டம். அதனுடைய முதல் வெற்றியாகத்தான் அவர்கள் தற்போது கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதானுடைய இந்த ராஜினாமாவை பார்க்கிறார்கள். பொறுத்திருந்து பார்ப்போம், இந்தியாவினுடைய அடுத்த கட்டம் என்ன நடக்கப் போகிறது, தர்மேந்திர பிரதானுடைய ராஜினாமாவோடு இது நிற்கப் போகிறதா, இல்லை மோடியும் வீட்டுக்கு போக வேண்டிய நிலை வரப்போகிறதா என்பதை அடுத்தடுத்த செய்திகளோடு உங்களோடு இணைந்து கொள்கிறேன். இதுவரைக்கும் ரஸ்மின் MIC நியூஸ் மற்றும் ரஸ்மின் டாக்ஸ் ஆகிய 2 சேனல்களையும் சப்ஸ்கிரைப் செய்யாத சகோதரர்கள் சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கிறங்க. அதில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கிறங்க. நம்ம போடுகிற எல்லா வீடியோக்களும் உங்களுக்கு உடனுக்குடனே பார்த்துக் கொள்வதற்கான வாய்ப்பாக அது அமைந்துவிடும்.